மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் பற்றிய மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தவேக தலைவர் விஜய் அவர்கள் அளித்த முதன்மை வாக்குறுதியான பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் விடுபட்ட தகுதியான புதிய பயனாளர்களை இணைப்பதற்கான அதிகாரப்பூர்வ விண்ணப்பங்களை பெறும் நடவடிக்கையில் தமிழக அரசு இறங்கியிருக்கின்றதாம். கடந்த மார்ச் மாதம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவேக மகளிர் தின விழாவில் பெண்களுக்கான சிறப்பு தேர்தல் வாக்குறுதிகளை தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார். தற்போதைய அரசு வழங்கும் 1000 ரூபாய் உரிமை தொகையை உயர்த்தி மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களின் குடும்பங்களை தவிர்த்து 60 வயது வரை உள்ள தகுதியான அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 தவேக ஆட்சியில் வழங்கப்படும் என உறுதியளித்திருந்தார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்தை முறைப்படி அமல்படுத்துவதற்கான நிதி ஆதாரங்கள் மற்றும் பட்ஜெட் வழிகாட்டுதல்கள் குறித்து அமைச்சர் CTR நிர்மல்குமார் முன்னதாக செய்தியாளர்களிடம் விளக்கியிருந்தார். முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ள சூழலில் இத்திட்டத்தை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த தவேக அரசு தற்போது திட்டமிட்டுள்ளது. முந்தைய கணக்கெடுப்பில் விடுபட்ட தகுதியுள்ள ஏழை எளிய பெண்கள் மற்றும் புதிய குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதியான இல்லத்தரசிகளிடம் இருந்து புதிய விண்ணப்பங்களை பெற்று பயனாளர் பட்டியலை விரிவுபடுத்த தமிழக அரசு தற்போது முடிவெடுத்திருக்கின்றது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாத ஆரம்பத்திலேயே வெளியாகி இருக்கின்றது. இதற்கான விரிவான புதிய விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய அரசாணை, அதாவது GO விரைவில் வெளியிடப்பட்டு தகுதியான புதிய பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக மாதந்தோறும் ரூபாய் 2500 வரவு வைக்கப்படும் என தலைமை செயலக வட்டாரங்கள் இருந்து தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதனால இந்த ஜூலை மாத 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை.